ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் பார்த்ததே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சட்டுன்னு ஒரு குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க மாவு இருந்தால், இட்லி மாவு இருந்தாலே போதும், செஞ்சிடலாம். இதை ஒன்றுமே இல்லை. இந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, மிளகு சேர்த்து அதில் கொஞ்சோண்டு உப்பு அண்டு பெருங்காயத்தூள் செரிமானத்துக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா அந்த கெட்டி பதத்துக்காண்டி அரிசி மாவு இல்லைன்னா வந்துட்டு கடல மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் வேணாம், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றுனோடனே நல்லா புசு புசுன்னு ஒரு நம்மளோட உளுந்த வடை மாதிரியே வந்துடும். சட்டுன்னு டீ போடுற செகண்ட்லேயே நீங்கள் இந்த சைட் டீ போட்டுகிட்டே இன்னொரு அடுப்பில் நீங்கள் அந்த வடையை ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் அழகாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப இந்த ஸ்நாக்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் என் பசங்க இந்த மாதிரி கறி கேட்டனால நான் கொஞ்சம் இதை எடுத்து கொடுத்துருக்கேன். கிறிஸ்பியாக கேட்டாங்க, அதனால் செஞ்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌன்ஸில் எடுத்துக்கலாம். சாரிங்க, ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா. நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பேசி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நர்வஸாக இருந்துச்சு, அதனால் நான் பேசியிருப்பேன். பேசுகிறது புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.